எதையுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு மனசுல வாங்கிக்காம இந்த இவ்வளவு பெரிய மிகப்பெரிய துயர சம்பவத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு அவங்க சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனால் அந்த குழுவுக்கு அந்த 580 பக்கங்களோட சேர்த்து அவங்க விசாரிச்ச வகையில 1316 பக்கங்களை கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை அவங்க தயார் செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உண்மை வெளிவராது, சிபிஐக்கு இதை மாத்தணும்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணிருச்சு, இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருச்சு. அதனால அந்த வழக்கை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வைத்து இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். யாரோட போட்டோ போட்டு நீவாவா யாரோ ஒரு போட்டோ போட்டு மறைக்கிறதுக்கு அடுத்த லைவ் லைட்டுக்கு நான் பொறுப்புல இருக்கிற ஒரு அமைச்சர் என்ன செய்யறோம், தன்னுடைய சோசியல் மீடியாவை யார் ஹேண்டில் பண்றாங்க, என்ன விஷயம் வெளியாகிறதுன்னு கூட ஒரு 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 உணர்வு இல்லாம இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த ஒரு ஒரு செயல்பாடே சரியில்லாதப்ப இவர் வெளியே என்ன செய்யறாருன்னு யாருக்கு என்னது? திராவிட மாடல் அரசு சோசியல் மீடியாலேயே எல்லா ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது நேரா மக்களை சந்திக்கிறாங்க, சந்திச்சு என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து ஒரு பணியை ஏதாவது இந்த 4.5 வருஷத்துல ஏதாவது ஒரு பணியை முழுசா முடிச்சிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அறிக்கை கொடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு மாநில செயலாளர் ஆடிட்டர் உமா நாச்சியார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். கரூர் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. சில இடங்கள்ல ஆவணங்கள் எரிப்புன்னு சொல்றாங்க, சரியான தகவல்கள் போய் சேரலன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன மேம்? கரூர் வழக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. காரணம், ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தமிழக அரசு இந்த கரூர் சம்பவம் ஏற்பட்ட உடனே ஏடிஎஸ்பி மூலமாக மரியாதைக்குரிய திரு பிரேம் ஆனந்த்னு சொல்றாங்க, ஏடிஎஸ்பி அவங்க மூலமாக இந்த விசாரணை தொடங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழக அரசு சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒரு குழுவை ஆரம்பிச்சுட்டு அந்த வழக்கை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப 580 பக்கங்கள் கொண்ட அந்த ஒரு குற்றப்பத்திரிகையை ஏடிஎஸ்பி அவங்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றாங்க. ஸோ அங்க இருந்து என்ன செய்யறாங்க, அங்க இருந்த அந்த அதிகாரிகளோட செயல்பாடுகளோட செயல்கள் திருப்தி இல்லாம தாவைக்காவினர் என்ன செய்யறாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட் என்ன செஞ்சிருச்சு, அவங்களுடைய வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மற்றும் இந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளோட தலைவர்களும் இதற்கு குரல் கொடுத்திருந்தாங்க. எதையுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு மனசுல வாங்கிக்காம இந்த இவ்வளவு பெரிய மிகப்பெரிய துயர சம்பவத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு அவங்க சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனால் அந்த குழுவுக்கு அந்த 580 பக்கங்களோட சேர்த்து அவங்க விசாரிச்ச வகையில 1316 பக்கங்களை கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை அவங்க தயார் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு இடையில தாவைக்கவினர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உண்மை வெளிவராது, அதனால எங்களுக்கு சிபிஐக்கு இதை மாத்தணும்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணி ஹைகோர்ட் என்ன பண்ணிருச்சு, இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருச்சு. அதனால அந்த வழக்கை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வைத்து இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். அதுவும் முக்கியமா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம், அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல எப்ப வேணாலும் இந்த வழக்கு ஆராயப்படும். அது மட்டும் இல்லாம அந்த வழக்கை அந்த நீதிபதிகள் எப்ப வேணாலும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு கிடுக்குப்பிடி போட்டு இப்ப சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ கண்டவுடன் பயம் வந்துருது. அதனால நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் சிபிஐ வந்துருச்சுன்னா பாஜக வந்துரும், எல்லாம் பாஜகவோட கையால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒண்ணு போட்டாங்க. அதனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு தானே
சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக காவல்துறை அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு சில தலைவர்கள் பேசுறாங்க. நம்ம எதுக்கு சிபிஐ, நம்மளோட காவல்துறையே இருக்குதானே. திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், அவங்களும் சொல்றாங்களே, இது திமுக மட்டும் சொல்லலையே. அதாவது தமிழக காவல்துறையை யாருமே அவமதிக்கல. அதனுடைய போக்கு செயல்பாடுகள் உண்மையை மறைக்கும் விதமாக இந்த தமிழக அரசு இன்வால்வ் ஆகுது, தமிழக காவல்துறையில இன்வால்வ் ஆகுது. அதனால என்ன செய்யுது, இந்த தமிழக காவல்துறை உண்மையை வெளியிடாம ஒரு 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 கட்டுக்குள்ள தமிழக அரசு கையாளுது. முக்கியமா இந்த காவல்துறையை யார் ஹேண்டில் பண்றாங்கன்னா, நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை கையாளுறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த காவல்துறை மேல ஏகப்பட்ட பழி விழுந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்த கோயில்ல ஒரு 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 பையன் அங்க வேலை செய்யற ஒரு ஆளை அடிச்சு கொண்டதுல முதற்கொண்டு மேற்கொண்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அங்க நடந்தது முதற்கொண்டு எல்லாமே இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்னன்னா, ஆளும் கட்சிக்கு சாதகமாக அவங்கள ஆளும் கட்சி பயன்படுத்துறாங்க. இதுதான் எந்த காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, இவங்களுடைய அராஜக போக்குனால அவங்களுக்கு மடங்கிதான் போறாங்க. சோ அத காவல்துறை தனிப்பட்ட முறையில இயங்கல, அது செயலிழந்து இருக்கு. இவங்க ஆளும் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க கேட்கிறாங்க. இப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அப்படிலாம் சொல்றீங்க, அவங்க சொல்றதுல என்ன முகாந்திரம் இருக்கு? சிபிஐ வந்தா இந்துத்துவா உள்ள வந்துருவோம்னு சொல்லியிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். இதே வழக்குல இதுக்கு முன்னாடி இவர் இதை வேற விதமா சொல்லியிருந்தாரு, வேங்கை வயலுக்கு சொல்லியிருந்தாரு. அப்ப எங்க போச்சு இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல். அதாவது 41 பேரு கண்ணெதிர எதுக்காக இப்படி நடந்திருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அது சிறிய இடத்துல இவங்க பெரிய கூட்டம் அலமோதுது. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல விடுறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் அவர்கள் கூட்டம் நடத்தும் போது ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வரதான் செஞ்சது. ரெண்டு சைடுமே அந்த ஹேண்டில் பண்ற விதம் தெரியாம தப்புகள் நடந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கிறது யாருனாலையும் மறுக்க முடியாது. அதுக்கு இந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு கூட்டம் நடக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற காவல்துறை முதற்கொண்டு அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு சரியான கவனிப்பா அந்த இடத்துல வைக்கல. இவங்களும் இந்த சைடு ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் கூட முழு காரணம் திமுக அரசு அதுக்கு காரணம் ஆயிடுச்சு. இப்ப ஏன் இது இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா, இந்த 580 பக்கம் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் அது 1316 பக்கங்களாக மாறி இருக்கு. இப்ப இந்த 1316 பக்கங்களை சிபிஐ முழுசா ஒப்படைச்சாங்களா? இல்ல, அதுல சில பக்கத்தை காணோம், எரிச்சிருக்காங்க. அந்த பென்ட்ரைவ் முதற்கொண்டு எரிச்சிருக்காங்க. ஆனா இனிமேல் சிபிஐ சரியா உங்களை எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, நிச்சயமாக கலெக்ட் பண்ணுவாங்க. தாவைக்கா சார்ந்தவங்க நிறைய பேர் இப்ப சொல்லிட்டாங்க, நாங்க நேரடியாவே எங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை நாங்க போய் கொடுக்க போறோம். இந்த சிபிஐ குழுட்ட தாவைக்கவினர் ரெடியா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை அங்க ஆராய்ச்சிட்டு அதை அனுப்பிட்டாங்க. ஸ்க்ரூட்டினைஸ்ன்னு சொல்லுவோம். அது உண்மை இதை ஆராயணும், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தணுன்றதுக்காக எல்லா எவிடன்ஸையும் ஆராய்ச்சி அனுப்பி இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப அவங்க மடியில கடையிலன்னா பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஏன் திமுகவினர் ஆளுக்கு சிபிஐ வந்த உடனே இப்படி சொல்றாங்கன்னா, அங்க ஏதோ குற்றம் இருக்கு, அவங்க மேல இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த எலெக்ஷன் நேரத்துல ரொம்ப அவங்களுக்கு பாதகமா அமைஞ்சிரும். மக்கள்லாம் ஏற்கனவே வெறுப்புல இருக்கிறாங்க. சோ இதுவும் நம்மளுக்கு எதிராக அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல இந்த கதறல் இப்போதைக்கு நாடகம் ஏறிக்கிட்டு இருக்கு. இது நாடகம் நடத்துற ஒரு கட்சி தான். இது எல்லாமே ஒரு சினிமா தனமும் நாடகமா தான் பாக்குது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் ரொம்ப இந்த திமுக ஆட்சினால ரொம்ப ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துல போய் ஒரு சினிமாக்காரவங்க வந்தா கூட்டம் கூடும், ஒரு விஐபி வந்தா கூட்டம் கூடும். அப்படிப்பட்ட இந்த காலத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு முழு பொறுப்பேற்கிறது யாரு? அடுத்த அந்த கேள்விதான் வரும். அந்த முழு பொறுப்பேற்கணும்னா அது இப்போதைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாடக ஆட்சி தான். இந்த ஆட்சி கலையக்கூடாது, இந்த ஆட்சியை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரசியல் படுத்தி இந்த சாவின் மீது, அதாவது இந்த 41 பழி ஆயிருக்காங்களே அவங்க மீது இந்த அரசியல் நாடகத்தை நடத்துறது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் சில இடங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க, பையன் போனாலும் பரவாயில்ல,
எங்களுக்கு சந்தோஷம் தான், நாங்க அந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. முழுக்க முழுக்க இது வந்து ஆளுங்கட்சி மேல ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எப்படி மேம் சொல்றது? அதை நடத்தின கட்சிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல? என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து இதை இப்படி பார்க்குறேன். அந்த 2 தாய்மார்கள் பேசின வீடியோவை நானும் பார்த்தேன். அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவங்க பேசுனது. அதுவும் வந்து எந்த விதத்துல எப்படி வந்து அவங்கள்ட்ட என்ன விதமா அதை சரியா புரியிற விதத்துல சொல்ல முடியுமோ அப்படி வந்து நம்மளுடைய தாவாக்கியவர்கள் வந்து அதை புரிய வைக்கணும். அவங்களுக்கு கூட்டத்துல நெரிசல்ல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே காரவங்க அப்படின்றதையும் வந்து நம்ம முழுசா கவனத்துல எடுத்துக்கிறோம். அதாவது யார் இதை நடத்தியிருக்காங்க அப்படின்றத சிபிஐ நம்மளுக்கு தெரிவிக்கும். அது வரைக்கும் வந்து நாம வந்து இருக்கிற எவிடன்ஸை வந்து அழிக்காம அந்த நம்ம ரெக்வஸ்ட் பண்றதெல்லாம் என்னன்னா, எவிடன்ஸை நல்லா சரியா ஆராய்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்கள் வந்து இந்த எந்த சமூகத்திலையும் சரி இப்பேற்பட்ட கிரௌடுல இனிமேல் இப்பேற்பட்ட அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கிறோம். இப்ப வந்து விஜய் அவர்கள் மேல ஒரு இருக்கிற கிரேஸ்ல வந்து அவர் ஒரு பெரிய நடிகர். அவர் ஒரு இடத்துக்கு போனாலும் மக்கள் அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க. சோ அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளும் இனி அவர் எதிர்காலத்துல எடுப்பாரு. இப்ப இந்த 2 பேர் தாய்மார்கள் பேசுறாங்கன்னா அது அவங்க மேல இருக்கிற பிரியம். ஆனா சொந்த பிள்ளையை விட்டு கொடுத்துட்டு இப்படி பேசுறது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அப்படி பேசக்கூடிய அது வாழ்க்கை, ஒரு ஜீவன் உங்க மூலமா வந்திருக்கு, இப்ப போயிடுச்சு. ஆனா நீங்க அதை வந்து ஒரு பெருமையா சொல்றது வந்து எந்த விதத்திலயும் ஏற்க முடியாது. ஆனா அதே நேரத்துல மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து இதையெல்லாம் சரி பண்ணுவாரு. மக்களுக்கு அதாவது அவங்க கட்சி மூலமாக செய்ய வேண்டிய பணிகளை இன்னமும் திறமையாக பாதுகாப்பாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எதிர்கட்சியாக நாங்கள் வந்து நம்புறோம். நாங்க வந்து யாருக்குமே எதிர்கட்சிகளாக இருந்தாலும் மக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவரும் அரசியலுக்கு வருவதை யாருமே தடுக்கல. அதே நேரத்துல அவரும் தகுந்த ஒரு பாதுகாப்பு முறையை கையாள வேண்டும்ன்றத வந்து நம்ம வலியுறுத்துறோம். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து இன்னும் எதுவுமே பேசல. ஆனா வெளியில மீடியாக்கள் வந்து அவர் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாரு, அமித்ஷா கையில எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மீடியாஸ் அப்புறம் வந்து நம்மளுடைய அரசியல் செய்திகள்லாம் எப்படி இருக்குன்னா, இல்லாத செய்தியை இருக்கிறதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னமும் சொல்றேன், விஜய் அவர்கள் அமைதியா இருக்கிறதுக்கும் அவர் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு சொல்ற ஒரு கற்பிதம் வந்து தவறுதலானது. அவர் சேர்ந்துட்டாருல அதுக்குரிய அறிவிப்பு வரும். சேரலைன்னா அவர் சேரலைன்னு தான் அர்த்தம். அதை வந்து நீங்க முடிவு ஆகுது அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறது நல்லது. இல்லாதத ஒண்ணு இருக்கிற மாதிரி காமிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. 2வது, விஜய் அமைதியா இருக்கிறது இது மிகப்பெரிய அசம்பாவிதம். அவருக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் என்பது இல்லை. சினிமாவில் உள்ள அரசியல் வேறு, நிதர்சனமான அரசியல் களம் வேறு என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளார். அவருக்கு சுற்றி உள்ள ஒரு கூட்டமைப்பு என்பது, அதாவது அவர்கள் கூட இருக்கும் அவர்களுடைய அடுத்தடுத்த நிலையில் உள்ள அந்த செயற்பாட்டாளர்கள், கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் எந்த அளவுக்கு தங்களை வந்து இன்னும் வலுப்படுத்திக்கிறணும் அப்படின்லாம் யோசனை பண்ணலாம். இன்னொன்னு, இதெல்லாம் புதுசா இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி இனிமேல் செய்யறது, ஒரு அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலன்னு சொல்லலாம். இன்னமும் இத சரியான விதத்துல எடுத்து கொண்டு போகணும், அது வரைக்கும் அமைதியா இருந்து செயல்படுவோன்ற நிலைப்பாட்டுல இருக்கலாம். முக்கியமா வந்து இதுக்கு 1008 கற்பிதங்கள், தவறான கற்பிதங்களை விட அவர் அமைதியா இருந்து சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை செய்யறத மக்கள் கவனிக்கட்டும். நாங்களும் வந்து எதிர்கட்சியா, அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்ம பேசும்போது யாராக இருந்தாலும், எந்த கட்சி தலைவராக இருந்தாலும், இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட மன அதிர்ச்சி மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வரட்டும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். சீமான் அவர்கள் வந்து இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, நடிகனை போய் பார்க்க இறந்தாய்க்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா விவசாயிகள் வந்து மின்னல் தாக்கியோ இல்ல பாம்பு கடிச்சோ இறந்தா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்களோட பயிர்கள் வந்து மழையில அடிக்கப்பட்டு போனா 50,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம், என்ன நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கேட்டார். இது உங்களுக்கு கருத்து என்னன்னா? இதுல கருத்து வந்து அவர் உண்மையை வந்து திமுக அரசு தற்போது எந்த சூழ்நிலையில இருக்குது, 2022க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்றத அழகா வெட்ட வெளிச்சமா தான் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சி அங்க வந்து இறந்தவங்களுக்கு உடனே ஓடி போனாங்க. அதே போல இந்த கரூர் சம்பவத்துக்கு நடந்த அடுத்த 10 நிமிஷத்துல அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. ஸோ இதுல வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, டோட்டலா வந்து நம்ம எவிடன்ஸ் இல்லாம குற்றமும் சொல்ல முடியாது. அதுக்குதான் சிபிஐ வந்திருக்குது. we have to wait.
நம்ம பொறுத்திருந்து உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ஞ்சு இந்த நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அது சிபிஐ கண்டிப்பா எடுக்கும். அதுல இது மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த அரசோட அவல நிலை இன்னைக்கு பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் வந்து அதிகமா இருக்கு நாட்டுல. ஒவ்வொரு மனுஷனும் தனக்குரிய அந்த வேலை பழுவோ இல்ல அந்த குடும்ப பார சுமை தாங்காமல் நேரடியாக கள்ளச்சாராயத்துக்கு தான் போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல சூழ்நிலை வந்து இந்த நாட்டுல இருக்குது. இன்னும் ஏழை விவசாயிகளும் சரி, எத்தனை நம்ம மான்சூன் பார்த்துட்டாலும் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வுன்றது இந்த திராவிட அரசு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கண்ணு காண்பிக்கல. இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வந்து இன்னமும் நாமளும் பேசுறோம், இது சம்பந்தமா பேசுறோம். இன்னைக்கு தேதியில இந்த மான்சூன் ட்ரெயின் வந்துருச்சு. கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையில வந்து தாம்பரம் இந்த சைட்லாம் போரூர் தாம்பரம் இந்த சைட்லாம் பார்த்தோம்னா தண்ணி தேங்கி இருக்குது. சிட்டிக்குள்ள அங்கங்கே தேங்கி இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு. சரியான பராமரிப்பு இல்லை. சிட்டிக்குள்ளேயே இந்த நிலைமைனா விவசாயிகளோட நிலைமை இன்னும் எவ்வளவு மோசமா இருக்குன்றதை நம்ம கற்பனை செய்ய முடியுது. இன்னொன்னு இந்த நேச்சுரல் கலாமிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இயற்கையினால வர இந்த மழையினால உள்ள பாதிப்பு, அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாதது வந்து அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் வந்து சரியா செயல்படல. இந்த அரசு எந்திரமே செயல்படாத அப்ப வந்து இவங்க மக்களை பத்தி எப்படி கவலை கொள்வாங்க? இன்னொன்னு தங்களை காப்பாத்திக்கிறதுலதான் இப்ப வந்து நிறைய ஸ்கீம் எடுத்துட்டு போறாங்க. மக்களுடன் முதல்வன் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க. மருத்துவ உதவி அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் இந்த 6 மாசம் 4.5 வருஷத்துல செய்யாததெல்லாம் இந்த 6 மாசத்துல இவங்க செஞ்சுட போறாங்களா? அப்படியே செஞ்சாலும் இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம்லாம் ஒரு எலெக்ஷனை நோக்கி அடுத்து நாம மறுபடியும் ஆட்சியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க செய்யறாங்க. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னா இல்ல. சொல்ல போனோம்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசலாம். அவர் 1-2 பேசிருக்காரு, நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் மழை நீர் வந்து எந்த இடத்துலயுமே தேங்கல, எல்லாத்துக்குமே நாங்க ரெடியா தான் இருக்கோம். இப்போ வந்து துணை முதலமைச்சர் வந்து லைம் லைட் வர ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா இடத்துலயுமே உதயநிதி அவர்கள் வந்து களத்துல இருக்கிற மாதிரிதான செய்திகள் வந்து. நீங்க துணை முதலமைச்சர் லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. சோசியல் மீடியால என்ன நடந்ததுன்னு தெரியும். யாரோட போட்டோ போட்டு நீவாவா யாரோ ஒரு போட்டோ போட்டு அந்த அதை மறைக்கிறதுக்கு அடுத்த லைம் லைட்டுக்கு வந்து நான் அந்த அக்கவுண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது லாக் ஆகட்டும் என்ன ஆகட்டும், ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு அமைச்சர் தான் என்ன செய்யறோம், தன்னுடைய சோசியல் மீடியாவை யார் ஹேண்டில் பண்றாங்க, என்ன விஷயம் வெளியாகிறதுன்னு கூட ஒரு ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த ஒரு செயல்பாடே சரியில்லாதப்ப வந்து இவர் வெளியே வந்து என்ன செய்யறாருன்னு யாருக்கு என்ன தெரியும்? சும்மா ஒரு ஏசி ரூம்ல ஒரு 4 பேர், அங்க வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க, ஏசி ரூம்ல ஒரு 10 பேரை ரூம் வச்சுக்கிட்டு நீங்க அங்க பாருங்க நீங்க அங்க பாருங்க இந்த வீடியோ செய்து டிவியை போட்டுக்கிட்டு இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது, இது என்ன இதுன்னு தெரியல. எல்லா வருஷமும் இதுதான் நடக்கிறது. 4000 கோடியில ஒருத்தவர் 82% முடிஞ்சிருச்சுனாரு, இன்னொருத்தர் 95% முடிஞ்சிருச்சுனாரு. சொல்ல போனோம்னா இன்னும் வந்து 42% கூட முடியல. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அவல நிலை. அப்ப மீதி பணம்லாம் எங்க போச்சுங்க? அப்ப எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு போன வாரம் நினைக்கிறேன், இங்க நம்ம சிட்டிக்குள்ளதான் ஒரு பொண்ணு வந்து அந்த சாக்கடையில விழுந்து இறந்துட்டாங்க. சோ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு உயிர் போனா இழப்பீடு வந்து ஒரு விஷயமா? அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மட்டமான ஒரு செயல்பாடுன்னு எனக்கு தெரியல. உயிரை காக்குறது தான் தமிழக அரசா இருக்கணும், அதாவது அரசா இருக்கணும். பொதுவாக உயிர் எடுத்து போயிருது, ஆனா நாங்க ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துறோம். நீங்க காம்பன்சேஷன் கொடுங்க, அதெல்லாம் வேணாம் இல்லை. அது வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், இல்லைன்னு சொல்றேன். ஆனா உயிரை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை நீங்க எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னா இது வரைக்கும் கிடையாது. ஒரு மழைக்காலம் வரப்போறது, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே இபி கனெக்ஷன் எல்லாமே அங்கங்க பழுது வந்து சரியா பழுது பார்த்துருக்காங்களா, அங்கங்க இருக்கிற சாக்கடைகளோட அந்த தூர்வாரு எல்லா பணியும் நடந்திருக்குதா, சரியா வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்க 2 வீலர் உள்ள மாட்டிக்கிறதுங்க, நடந்து போறவங்க உள்ள போயிடுறாங்க. இது எத்தனை பேரு? சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது, சில இது வரைய மாட்டேங்குது, சில கம்பிகள்லாம் அருந்து விழுந்து வெடிக்குது. அதாவது தீபாவளி வெடி போல வெடிச்சுட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில சென்னையும் இருக்கு, மற்ற மாவட்டங்களும் இருக்கதான் செய்யுது. சென்னையை சேர்ந்த மேயர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. மலையில வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த சோசியல் எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான், அதாவது சோசியல் மீடியால ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த திராணியற்ற திராவிட மாடல் அரசு சோசியல் மீடியாலேயே எல்லா ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது நேரா வந்து மக்களை சந்திக்கிறாங்க, சந்திச்சு என்ன பிரயோஜனம்?
ஒரு தொடர்ந்து ஒரு பணியை வந்து ஏதாவது இந்த 4.5 வருஷத்துல ஏதாவது ஒரு பணியை முழுசா முடிச்சிருக்காங்களா? அதுக்கு வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? அறிக்கை கொடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. ஸோ சுத்தமா வந்து தோல்வி அடைந்த ஒரு அரசாக இருக்கிறது. மக்கள் ரொம்ப மோசமான காட்டமான ஒரு எதிர்ப்புல இருக்கிறாங்க இந்த அரசை நோக்கி. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்துல இருக்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய காட்டத்துல மக்கள் இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. அதை மறைக்கிறதுக்கு என்னென்னவோ இவங்க வழிவகை எடுக்கிறாங்க. 2026 எலெக்ஷன்ல இவங்களுக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல வழிய வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க முழுமையா நம்புறோம். ஓகே மேம், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலமைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.